பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வேளையிலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவர் நோக்கி கூப்பிடும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தபடியினாலே அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவர் அண்டையிலே சேர்த்து கொண்ட அவருடைய மகிமுள்ள நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். இந்த நாளில் வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று தியானிப்போம். யோசுவா 23 அதிகாரம் 14வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து வருகிறதான காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறபடியினாலே கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று அறிந்திருக்கிறபடியினால்தான் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களும் நடந்து வருகிறது. ஒருவேளை துக்கத்துக்குரிய வேதனைக்குரிய காரியங்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி காத்து, ஆண்டவரே, என் தகப்பனே, என்னுடைய சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடும், என் சரீர பலவீனத்திலிருந்து சுகத்தை கொடும், ஆரோக்கியமாக்கும், உடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ள கருவியாய் மாற்றும், உடைய நாமத்துக்கு மகிமை நிறைந்த ஆத்மாவாக வாழ தகுதிப்படுத்தும், உடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ள ஒரு கருவியாய் என்னை நீர் பயன்படுத்தும் என்று நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நல்லவராக நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். நாம் கூப்பிடும் பொழுது நம் அருகாமையிலே வந்து நம்மளை ஆறுதல் படுத்தி, நம்மளுடைய இருதயத்தை தேற்றி, சரீரத்தை பலப்படுத்தி அவர் பாதுகாத்து கொள்கிறார். அவருடைய அன்பு மகா பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் மிகவும் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக நம்ம வாழ்க்கையில கடந்து வர நாம் அவருடைய பிள்ளைகளாய் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் துதிக்கிறவரா, அவரை நாம் போற்றி வணங்கி மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே, ஆண்டவரே, நீர் என்னை முன்குறித்திருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வரும் கெட்ட காரியமானாலும் நல்ல காரியங்கள் செயல்பாடுகள் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரத்தின் பலியை நாம் செலுத்தும் பொழுது தேவ தூதர்கள் நம்மை குறித்து பரலோக ராஜ்யத்திலே மகிமையாக பேசப்படுவார்கள், பேசப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆகையாலே பரலோக ராஜ்யத்திலே நாம் முன் குறிக்கப்பட்டவர்களாக நல்ல காரியங்களை செய்து கர்த்தருக்கு சித்தமானபடி வாழ்ந்து வேத பகுதியில் எழுதியுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நாம் தியானித்து கடந்து வர வேண்டும். நம்மை கர்த்தர் என்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக அழைப்பார் என்று நமக்கு தெரியாது. அதனால்தான் அவருக்கு எப்பொழுதும் துதி செலுத்தி ஆயத்தமுள்ளவர்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகையிலே அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக, அவருக்கு பிரயோஜனப்படக்கூடிய முக்கியமான பாத்திரமாக நாம் வாழ்ந்திட கர்த்தர் விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போக விடாதபடி செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையாலே அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக
பாக்கியம் உள்ளவர்களாக நாம் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் தேவனை மகிமைப்படுத்துகிறதுமாய் நம்ம வாழ்க்கையிலே நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே முடிவுண்டு. என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போகாதே. எல்லாவற்றிற்கும் நான் பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் என்று விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.